எல்லாருக்கும் அமெரிக்காவில் அதிர்ச்சியை உள்ளாக்கிய இந்த சம்பவம் நீங்கள் அநேக பேர் பார்த்துருப்பீங்க. இது பார்க்காதவங்களுக்கு தான். 16 குழந்தைகளை ரொம்பவுமே கவலைக்கிடமாக போலீஸ் அதிகாரிகள் மீட்டு எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்ன தரப்பு என்னன்னு சொன்னால், மனிதர்கள் வாழ முடியாத நிலையில் அந்த வீடை அவங்க கணிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த வீட்டில் ஒரு மனிதர்கள் வாழ முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கான் உள்ளுக்குள்ள. ஸோ இதில் டீட்டெயில்ஸை பார்த்தோன்னு சொன்னால் 16 குழந்தைகள் உட்பட 4 அடல்ட் அந்த வீட்டில். ஒரு வாரண்ட் இதுக்காக தான் அந்த வீட்டில் அதிகாரிகள் போன சந்தர்ப்பத்தில் தான் இப்படி 16 குழந்தைகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்காங்க கவலைக்கிடமாக. ஸோ இதில் உறுதி செய்யப்பட்ட தகவல்களை பார்த்தா எப்படின்னு சொன்னால், இது அவ்வளவுமே அவள்கிட்ட குழந்தை தான். அதாவது அந்த வீட்டில் இருக்கிறது தாத்தா பாட்டி அண்ட் அப்பா அம்மா. சரியா? அப்பாட பேர் கேரி, அம்மாட பேர் எலிசபெத். ஸோ அந்த அம்மா அந்த எலிசபெத் அண்ட் அம்மா தான் இந்த 16 பிள்ளைகளையும் பெற்றெடுத்திருக்கிறார். சரியா? அண்ட் இது தவிர 4 பிள்ளைகள் ஏற்கனவே பிறந்ததாகவும் அந்த 4 பிள்ளைகளும் இறந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த தாயோட கையெல்லாம் பார்த்தா சம்ப்ரூஸ், அதாவது சில அப்யூஸுகள் நடந்த மாதிரி தான் அவட ஃபேஸ் எல்லாம் தெரியுது. இவ 13 வயசுலேயே இவ ஒன்று கல்யாணம் கட்டியிருக்கணும், இவரோட சேர்ந்து வாழ்ந்துருக்கணும். அப்படி பார்த்தா தான் இவ்வளோ பிள்ளைகளையும் பெற்றெடுத்திருக்கலாம். சரியா? ஏன்னா அந்த தாய்க்கு ஒரு சின்ன வயசு. இந்த லிஸ்டன் படி பார்த்தேன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் 4 பிள்ளைகள் பிறந்திருக்கு. அண்டு இன்னொரு இதில் பார்த்தேன்னு சொன்னால் ட்வின்ஸ் பிறந்திருக்கு. பிறகு இன்னொரு ட்வின்ஸ் பிறந்திருக்கு. அப்படி தான். ஸோ இந்த பிள்ளைகள் 4 வருஷமாக இந்த வீட்டில் வெளி உலகத்திலே பார்க்காம வளர்ந்துருக்குதுங்க. ஒளி படாமலே வளர்ந்த பிள்ளைகள். ஏனண்டா அவங்க இருக்கிற ஒரு ஏரியாவை பார்த்தோன்னு சொன்னால் ஒரு வகையான ஒரு வில்லேஜ் ஏரியா. கொஞ்சம் தள்ளி, ரொம்ப தள்ளி தான் அடுத்த வீடு இருக்குது, நெய்பர் ஹவுஸ். ஸோ அப்போ அந்த நெய்பர்ஸ் சொல்கிறாங்க என்னன்னா, இந்த வீட்டில் இவ்வளவு குழந்தைகள் இருக்குதா என்று கூட அவங்களுக்கு ஆச்சரியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த வீட்டில் இவ்வளோ பிள்ளைகள் இருக்கான்னு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இப்படி ஒரு இதை நான் படத்தில் கூட நான் பார்த்ததில்லை, இப்படி ஒரு மூவி கூட இந்த மாதிரியான விஷயம் நான் பார்த்ததில்லை. அந்த அதிகாரிகள் அவங்க சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே போய் பார்த்ததில் முழுக்க 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 மலமாக, ஃபுல்லாகவே மனம் ஒரு பக்கம். அண்டு அதாவது மனிதர்கள் வாழ முடியாத மாதிரி தான் அந்த வீடை அவங்க பார்த்துருக்குறாங்க. அந்த பிள்ளைகளோட நிலைமையை அந்த அதிகாரி தெரிவிக்கிற நேரம் சொல்கிறாரு, மிருகங்கள் கூட ஓகே, இப்போ வீட்டில் நம்ம நாய் பூனை வளர்க்குறோம் தானே, அதுகளை கூட நாங்கள் எவ்வளோ அழகாக அதை சொகுசாக நாங்கள் வச்சிருக்கிறோம். சரியா? ஆனால் அதுகளை கூட கம்பேர் பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமான முறையில், ரொம்ப மோசமான முறையில் தானே அந்த பிள்ளைகள் இருந்துச்சான். அதில் 2 பிள்ளைகளை சீரியஸாக ஹெலிகாப்டரில் எடுத்துகிட்டு அவங்க போனாங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு. மற்ற பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப பேட் கண்டிஷனில் இருக்குதான். நிறைய பிள்ளைகள் சீரியஸாக இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஏனெண்டா இந்த பிள்ளைகளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் அந்த சாமானே இல்லை, பத்திரமே இல்லை. அப்போ எல்லா பிள்ளைகளும் வீட்டில் தான் பிறந்திருக்குதுங்க. அப்போ என்ன மாதிரியான சுகாதாரமான முறையில் என்ன மாதிரி பிறந்தது, எப்படியான விதத்தில் இருந்ததுன்னு தெரியாது. அண்ட் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த தாத்தா பாட்டி உட்பட அண்ட் அந்த அம்மா அப்பா அந்த பிள்ளைகள் உட்பட உடம்பு முழுக்கவே சில லைக் தோல் நோய்கள், லைக் அந்த மாதிரியான பங்கஸு அப்படி இதுகள் எல்லாம் நிறைய இருந்ததாகவும், அண்ட் சில பிள்ளைகள்ட அடிப்பட்ட காயங்கள் அப்படி இப்படி எல்லாம் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அண்ட் அந்த வீடுக்குள்ளே இன்னும் பிக்சர்ஸ் வரையில், ஆனால் சில வீடியோஸுகள் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அது உண்மையான தகவல் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வியூஸுக்காகவும் லைக்ஸுக்காகவும் சில நேரங்களில் அப்படியெல்லாம் அவங்க வெளியிடலாம்.
இது உறுதி செய்யப்பட்ட தகவல்களை தான் நான் இப்போ சொல்கிறேன். நான் நிறைய தேடி பார்த்து ஆராய்ஞ்ச விஷயங்களை தான். ஸோ அந்த ஜன்னல் எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பலகையில் அடித்து அந்த பிள்ளைகள் வந்து வெளியில் எஸ்கேப் ஆகாத முறையில் தானே வச்சுருக்குறாங்க. வீடு பார்த்தா ஃபுல் அண்ட் ஒரு ஒரு ஓட்ட உடைசல் வீடு தான். அப்போ அந்த பிள்ளைகளை வந்து அந்த அளவுக்கு வந்து வீட்டில் அடைச்சி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதில் ஒரு பிள்ளைக்கு வந்து பேர் என்னன்னு கேட்டால் அந்த பிள்ளையோட பேர் கூட தெரியாதான். அந்த பிள்ளையோட பேரை எழுதுன்னு சொன்னதுக்கு எழுத கூட தெரியாதான். சில பிள்ளைகளுக்கு கதை வளம் கூட வருது இல்லையா பேசுகிறதுக்கு. அவ்வளவு மோசமான கண்டிஷனில் தான் இந்த பிள்ளைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ டிக்டாக் வலைத்தளத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஒஹாயன் அடித்தா இந்த நியூஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வருது. இது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான். ஆனால் நிறைய பேர் வலைத்தளங்களில் வித்தியாசமான முறைகள்லாம் கதைக்கிறாங்க. இப்போ ஆனால் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த லேடி, அதாவது அந்த எலிசபெத் அந்த லேடி, அதாவது அம்மா தாய் கூட இவவை வச்சு அப்யூஸ் பண்ணி சில விஷயங்கள் அதாவது தாப்பனார் செஞ்சிருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் சரியான முறையில் உறுதி செய்யப்படவில்லை. எனக்கு இந்த படத்தில் பார்த்தேன்னு சொன்னால் தாய் கவலைக்கிடமாக இருக்கிறா. அவள் தான் விக்டிம் மாதிரி தான் இருக்கு. ஸோ மேபி வந்து தாத்தா பாட்டி அண்ட் தாப்பன் வந்து சில நேரங்களில் இந்த இவ வச்சு சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். இன்னும் சரியான உறுதியான தகவல் வரையில் என்ன நடக்குது, ஏன் இந்த பிள்ளைகளை இப்படி அடைச்சி வச்சிருக்கிறாங்க, என்ன காரணம், ஸ்கூலுக்கு கூட அனுப்பலை. அண்ட் இன்னொரு தகவல் வந்திருக்கு என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு $ஆமா கடையில் அதிகாரிகள் போயிட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் இரவு தாயும் தகப்பனும் வருவாங்களாம், டயப்பர் வந்து எக்கச்சக்கமாக வாங்குவாங்களாம், ஒரு 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 டன் நிறைய வந்து வாட்டர் பாட்டில் வாங்குவாங்களாம். அண்ட் அது போக வந்து வெஜிடபிள் ஆயில் வந்து ஒரு 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 எக்கச்சக்கமாக ஒரு பாக்ஸ் நிறைய வாங்கிட்டு போவாங்களாம். ஸோ அப்போ அதில் வந்து ஒரு ஆள் சொல்லுது என்னென்னா, லைக் ஃபுட்டுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட்டாக அதுக்கு பதிலாக கொடுக்குற ஒரு வெஜிடபிள் ஆயிலுக்காக அவங்க வாங்கியிருக்கலாமா அந்த வெஜிடபிள் ஆயிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஏன் வெஜிடபிள் ஆயிலை போய் வாங்கிட்டு போயிருக்காங்க உண்மையிலே இந்த பிள்ளைகளுக்கு. ஆனால் பார்த்ததில் அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு, இந்த பிள்ளைகள் வந்து அதோட வாழ்க்காலம் முழுக்கவே ஒழுங்கான சாப்பாடுகளும் இல்லை, பல்லெல்லாம் படு மோசமாக இருக்குது. ஏன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, சூரிய ஒளி இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்கிற நெய்பர் கூட அதை தான் சொல்கிறாங்க, என்னென்னா இப்படி ஒரு சம்பவம் எங்களோட பக்கத்து வீட்டில் இப்படி நடந்திருக்கு, இப்படி ஒரு பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க கூட தங்களுக்கு தெரியாத நிலையில் இருந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், வெள்ளைக்காரவங்க கூடுதலாக மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ், பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்றது கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதிகாரிகள், உங்களோட பக்கத்து வீடு எதிர் வீட்டில் என்ன நடக்குதுன்றதை கண்காணிங்க. ஏனண்டா எங்களுக்கு தெரியாமலே இன்னும் என்னென்னமெல்லாம் இருக்கலாம், சொல்ல இயலாது. எங்களுக்கு இந்த ஒரு வீடு தான் எங்களுக்கு தெரியும் 16 பிள்ளைகள் இப்படி நடந்திருக்குன்னு. இன்னும் எத்தனை வீடுகளில் இப்படியான பிள்ளைகள் என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது, இன்னும் தெரியாது. இன்வெஸ்டிகேஷன் போகுது. அண்ட் இவரை வந்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் வச்சு 300K ஜாமீன் தொகையை கட்டிருக்கிறாங்க. இவர்கிட்ட அவ்வளோ தூரம் இல்லை. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள். ஸோ அந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், அதாவது நீங்கள் சூழ வர உங்களுடைய இருக்கிற இருப்பிடத்தில் உள்ள இடங்களில் என்ன நடக்குதுன்றதை அடிக்கடி அவதானிங்க. ஸோ என்ன, ஓகே நெய்பர் ஹவுஸ் தானே, அவங்க என்னமோ நடக்கட்டும் அப்படி இருக்காதீங்க. ஏனெண்டா இந்த மாதிரியான விஷயம் இன்னும் எத்தனை 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 வீடுகளில் எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. முக்கியமாக அமெரிக்கா ஒஹாயோன்ற இடம் வந்து சரியான மோசமான ஒரு இடம், சரியா? ஸோ இப்போ அமெரிக்காவில் தானே இது நடந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து அப்படி அசட்டு செய்ய முடியாது. ஏனெண்டா நாங்கள் வெளிநாடுகளை வாழ்கிறோம். ஏன்னா இது வந்து நிறைய இடங்களில் இப்படியெல்லாம் நடக்குது. நிறைய பிள்ளைகளை வந்து அடைச்சி துஷ்பிரயோகம் பண்ணி நிறைய விஷயங்கள் நடக்குது. அண்ட் ஏன் நான் இதை சொல்ல வரேன்னுண்டா, இது விட ஓன் பிள்ளை தான், சரியா? இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போய்கொண்டு தான் இருக்குது. பட் இன்னும் எவ்வளவு தூரம் என்னென்ன உண்மைகள் வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது.
ஸோ இப்போ வந்து நிறைய பிள்ளைகள் வந்து கடத்தப்படுறாங்க. இப்போ நான் இன்றைக்கி மட்டுமே 4 பிள்ளைகளோட ஆட் பார்த்துட்டேன் ஃபேஸ்புக்கில். ஒன்று வந்து ஏஷியன் புள்ள தான், மற்றதெல்லாம் எனக்கு சரியாக தெரியாது. இப்போ வந்து நிறைய பிள்ளைகள் வந்து பல 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 ரீசனுக்காக கடத்தப்படுறாங்க. ரொம்ப அவதானமாக இருங்க. எங்களை சுற்றி வர என்ன நடக்குதுன்றதில் நாங்கள் மிக 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 அவதானமாக இருக்க வேணுமென்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம். ஸோ இது மாதிரி இந்த வீட்டில் நடந்த இந்த சம்பவம் மாதிரி இன்னும் எத்தனை வீட்டில் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உண்மையிலே சொல்ல தெரியாது. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏன்டா அந்த பிள்ளைகளோட படங்கள் எல்லாம் எதுவுமே வெளியிட இல்லை. எனக்கு அதில் ஒரு 4-5 வந்து வீட்டுக்குள்ளே ஒரு சில பிக்சர்ஸ் தான். ஆனால் இன்னும் உள்ளுக்குள்ளே இன்னும் தீவிரமாக அவங்க வெளியிடலை என்ன மாதிரியான சிச்சுவேஷனுண்டு. ஆனால் அதை பார்த்ததில் வந்து ஒரு மனிதனுக்கு வாழ முடியாத இடம், அவ்வளோதான் சொல்லுவேன்னா. இப்போ யோசித்து பாருங்கள். அண்ட் ஈவன் 8 மாத குழந்தை கூட இப்போ கிட்டத்தில் அவருக்கு பிறந்திருக்குது. அந்த பிள்ளைகளோட நிலைமை நினைக்க தான் சரியான கவலையாக இருக்குது. எனிவே 16 kids in one room for 4 years. They were found this week in Ohio. The sheriff said their livestock was kept in better conditions. Some of the kids couldn't even speak. The 18-year-old couldn't write her name. 7 of them had to be immediately hospitalized. 2 were airlifted to trauma centers. In 24 hours, they would have not been alive. 4 adults are facing felony charges. The parents and the grandparents. These kids are going to be fucked up for life. This is what institutional and family failure looks like. And neighborhood failure too. See something, say something. The house was visible from the road. And everyone will say, what the fuck is wrong with people? Well, I'm here as a psychologist to tell you a lot. There's a lot wrong with people. And that's why we need to stay vigilant and stay aware and tattle on people. Say something when you see something, even if later you find out you were wrong.